2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். இஃப் A is not equal to B is not equal to C is given, which one of the following is correct? A is not equal to B is not equal to C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவனவற்றில் எது சரி அப்படிங்கறத கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரி அந்த ஏபிசிக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். A is equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். B is equal to 2 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். C is equal to என்ன எடுக்கலாம் அப்படின்னா 3 எடுக்கலாம் அல்லது 1 எடுக்கலாம். அது எதனால அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ A is equal to 1 அப்படிங்கிறத நம்ம போட்டு கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to 1, B is equal to 2, C is equal to 3 or 1. C is equal to நம்ம 1 போடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. B is not equal to A அப்படின்னு கொடுத்துருங்க. B is not equal to A. கரெக்ட் தான். B is not equal to A. அதே சமயத்தில் A is not equal to C அப்படின்னு கொடுத்துருங்க. A is not equal to C அப்படின்னு கொடுத்தா இதுல வந்து C வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். நான் ஏன் வந்து சிக்கு வந்து 1 அல்லது 3 எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ 2 is not equal to 1, அதாவது B வந்து சிக்கு வந்து ஈக்குவல் டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்கு. அப்போ அது 1ஆவும் இருக்கலாம், ஏவோட வேல்யூவா கூட அது இருக்கலாம். அதனாலதான் C is equal to 1 அல்லது 3 அப்படிங்கறத எடுத்திருக்கேன். அதே சமயத்துல வேறொரு வேல்யூவும் இருக்கலாம். அப்போ A is not equal to C அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுமையா வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா A is equal to C ஆவும் இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அதே சமயத்துல ABC ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. ABC ஆகியவை வெவ்வேறானவை, அதாவது 3 வந்து வேற வேற வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா தப்பு. ஏன்னா சிக்கு வந்து நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே சமயத்துல A is equal to B is equal to C அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. A, B, C இந்த மூணுமே வந்து ஒரே வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. இப்போ ஃபைனல் ஆப்ஷனை பார்க்கலாம். A is not equal to C அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது A வந்து சியோடைய ஈக்குவலா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது A is equal to C அப்படின்னு கொடுத்தாங்க. ஆரம்பத்திலே இதான் சொன்னேன். A வந்து சிக்கு வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அவ்வளோதான்.